ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் ஒரு தேவனுடைய புனிதமான மகத்துவமான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தர் ஏவினபடியினால் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக அடியேன் வந்திருக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆம், இன்றைய காலகட்டத்திலே உங்கள் மத்தியிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய கனிகள் நம்மத்தியிலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த கனி என்ற காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஏவப்படுகிறபடினாலே பேசுகிறேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும். ஆம், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அதாவது கனிகள் வெளிப்படும் பொழுதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். கனி உள்ள வாழ்க்கை தான், கனியை வெளிப்படுத்தும் பொழுதுதான் கனி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கனி உள்ள வாழ்க்கை தான், கனி வெளிப்படுகிற இடத்துல தான் கர்த்தருடைய கரமும் இருக்கும். கனியை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் போகவும் முடியும். ஆம், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்று சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் வாழுகிறோம், உண்மைதான். நாங்கள் இயேசுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணங்களை நாங்கள் வாசிக்கிற உண்மைதான். ஆனால் அந்த பிரமாணத்தின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுக்குள் கனி வெளிப்படும் பொழுதுதான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆம், இந்த காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லை. கனிகள் இல்லாத வாழ்க்கை தோல்விகளை கொண்டு வரும். கனிகள் இல்லாத வாழ்க்கை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. நாங்கள் என்னதான் வரங்கள் இருந்தாலும், என்னதான் நாங்கள் வரத்தை பெற்றாலும், வரத்தை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கனிதான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. வரம் கூட ஒரு கட்டத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்த ஒரு மனிதன் கூட பூமியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மத்திய 7ஆம் அதிகாரத்திலே, அந்நாட்களிலே அவரை அறியாது என்று சொல்லுகிறார். அந்நாட்களிலே அற்புதம் செய்தவர்களை அக்கிரமிச்சேக்காரை நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் கனிதான் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கனி உள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துங்கள். இந்த காலகட்டத்திலே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் கனிகளை வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவுடைய கனி உங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதே வசனத்துக்கு கீழே 24, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். பாருங்கள், ஆவியினால் பிழைத்திருக்கிறோம், ஆவிக்குரிய பிரகாரமாய் நடந்து கனியை வெளிப்படுத்த வேண்டும். இந்த கனி மிக மிக ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டு அருமையான சகோதர சகோதரிகளே, கனியை வெளிப்படுத்துங்கள். நமக்கு எரிச்சல், போட்டி, பொறாமைகள், குறை சொல்லுகிறது, மற்றவனை நியாயந்திருக்கிறது, மன்னிக்க முடியாத எண்ணங்கள், அதாவது வாக்குவாதங்கள், அந்த எரிச்சல்கள், நான் என்ற வேற்றுமைகள், மற்றவர்களை நாங்கள் விட்டு கொடுக்காதது, மற்றவர்களுக்கு ஜெபிக்காத எண்ணங்கள், பொறாமைகள், எல்லா துரைத்தனத்தில் நாங்கள் எல்லாவற்றிலும் விட்டு நாங்கள் கிறிஸ்துவின் கனியை வெளிப்படுத்துவோம். மாம்ச கிரியைகள் நமக்கு வேண்டாம். மாம்ச கிரியைகள் நமக்கு வேண்டாம். அது நம்மை கடவுளத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரையும் அவர் இரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் என்ன? நாம் மாம்சத்தின் கிரியைகளில் இருந்தோம் நாம். ஆனால் இன்றைக்கு மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் அழித்தோம். மாம்சத்தின் கிரியைகளின்படி வாழாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே கனி வெளிப்படாமல் இருக்கிறது. அது வேதனையான விஷயமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருகை நாட்களிலே நிச்சயம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரத்தான் போகிறார். ஒருவேளை அவர் வர தாமதித்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நித்திரை அடையலாம். ஆனாலும் கனியுள்ளவர்கள் தான் அந்த வருகையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கனியுள்ள வாழ்க்கை ஜீவியத்திலே கனி வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் கனி வெளிப்பட வேண்டும்.
இதோ பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் கனி வெளிப்படலாம், ஒருவேளை நம்முடைய போதகரிடத்தில் கனி வெளிப்படலாம், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கனி வெளிப்படலாம், ஒருவேளை கணவனிடத்தில் கனி வெளிப்படலாம், ஒருவேளை மனைவிடத்தில் கனி வெளிப்படலாம். இல்லை, உங்களிடத்திலிருந்து கனி வெளிப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களும் ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கனி வெளிப்பட வேண்டும் என்பது உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆம், உங்களுடைய வாழ்க்கையில் கனி வெளிப்பட வேண்டும். பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனியை வெளிப்படுத்துங்கள். மற்றவனை பார்க்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அந்த கனி, கிறிஸ்துவுடைய சுபாவங்கள், அந்த கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவுடைய சாந்தம், அந்த நீடிய பொறுமை, இச்சையடக்கம் பார்த்துங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விசுவாசம், அப்படியே இப்படிப்பட்ட சமாதானம், நீடிய பொறுமை உங்களுக்குள் வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது கிறிஸ்து மகிமைப்படுவார். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அதனால் இந்த நாளிலும் உங்களுக்குள் கனி வெளிப்படுகிறதா, உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதா என்பதை இந்த நாளில் இந்த வார்த்தையினூடாக நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். அநேக பிரசங்கள் இருக்கலாம் ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்லி. இன்றைய நாளிலே உங்களுக்குள் கனி வெளிப்பட வேண்டும். தனிப்பட்ட எனக்குள் கனி வெளிப்பட வேண்டும். தனிப்பட்ட மனிதனாகிய எனக்குள் கனி வெளிப்படுகிறதா என்பதை நீங்கள் பார்த்து உங்களோட தியானித்து சிந்தித்து வாழ்க்கை ஆராய்ந்து வாழுங்கள். ஆம், பார்த்து பிள்ளைகளே, இதை பார்த்துக்கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயம் சொல்லுகிறேன், கனியுள்ள வாழ்க்கை அவருடைய கனிகளினாலே வெளிப்படும் பொழுது கனியை நல்வழியை வெளிப்படுத்துகிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் அவர்களைத்தான் விரும்புகிறார். பாருங்கள், மத்திய 3:10, இப்பொழுது கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகிய நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனிகொடா மரமெல்லாம் ஒரு நாள் அக்கினியில் தான் போடப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை வெளிப்படுத்துங்க. ஆண்டவருக்குள்ள வாழ்க்கையை வாழுங்க, சாட்சியான வாழ்க்கை வாழுங்க, அன்புள்ள வாழ்க்கை வாழுங்க, பொறுமையுள்ள வாழ்க்கை வாழுங்க, மற்றவர்களை கர்த்தருக்குள்ளே தட்டி எழுப்புகிற வாழ்க்கையை வாழுங்க, ஒருவரை மன்னித்து மனப்பான்மை ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கையை வாழுங்க, ஒருவருக்கு ஒரு உதவி செய்து ஒருவருக்கு ஒரு தூக்கிவிட்டு ஒருவரை நேசித்து கிறிஸ்து உங்களை நேசிப்பது போல் மற்றவனை நேசித்து அன்பை வெளிப்படுத்தி கனியுள்ள வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் கொண்டு வாங்க. அந்த மரம் வெட்டுண்டு போகாது, அது அக்கினியில் போடப்படாது. அது நிச்சயம் அவர் தன்னுடைய வருகையிலே தன்னிடத்தில் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அந்த கனி உள்ள வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். கனி உள்ள சபையை கர்த்தர் விரும்புகிறார். எது சபை? நானும் நீங்கள் தான் சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற பொழுது மணவாளனாகிய மணவாட்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். மணவாளன் வரும்பொழுது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இந்த சரீரங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படும். சரீரமாகிய நீங்கள் தான் சபை. இந்த சபை கனி வெளிப்படுத்தும் பொழுது, கனி உள்ள வாழ்க்கை வெளிப்படுத்தும் பொழுது, எந்தெந்த சபைகள் கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்தி கொண்டு வாழுகிறார்களோ அந்த சபையை என் தேவன் அதை நேசித்து எடுத்துக்கொள்ளுகிறார் இருக்கிறார். அவருடைய வருகையில் அவர் சேர்த்துக்கொள்ளுகிறார் இருக்கிறார். அதனால் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு கர்த்தருடைய சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில் தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், வெறுப்புகள், கலப்புகள், கசப்புகள், மன்னிக்க முடியாது எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கனிகள் உள்ள வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அதன்படி வாழ்ந்து அதன்படி ஜீவித்து அதன்படி மற்றவர்களை கற்றுக் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்கும் அந்த கனி வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துத்தான் வளர்வார்கள். உங்களுடைய மனைவி உங்களுடைய கனி வாழ்க்கையை பார்ப்பார்கள். உங்களுடைய கணவர் உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றி இருக்கிற அயலவர்கள் பார்ப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் பார்ப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாரும் பார்ப்பார்கள். உங்களுடைய கனிதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுத்த உங்களுடைய கனியிலே காண்பியுங்கள். கிறிஸ்து மகிமைப்படுவார். கிறிஸ்துவின் நாமம் உயரும். கிறிஸ்துவின் ஆண்டவராகிய ஜீவனுள்ள சத்தியம் அந்த உங்களுடைய கனி வாழ்க்கையினூடாக உங்களுடைய கனி வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு அதற்குள் வெளிப்படுவார். ரட்சிப்பு உண்டாகும். மற்றவர்கள் அதற்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாளில் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கனி கொடுக்காத மரம் நமக்கு வேண்டாம். ஏன்? நாம் இயேசுவை சொந்த ரகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் நம்புகிறோம். அவருக்காக வாழுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொல்லுகிறேன்,
கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழுங்கள். அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், ஆண்டவர் அறிந்த நீங்கள், இயேசுவை இரட்சகர் அறிந்தவர்கள் மிக மிகவா உங்களோட வாழ்க்கையில தான் கனி வெளிப்பட வேண்டும். உங்களுக்கு கூடாகத்தான் அந்த கனி மற்றவர்களிடத்தில் போய் சேர வேண்டும். உங்களுக்கு கூடாகத்தான் அந்த கனி அநேக விருட்சமாய் மலர்ந்து, அதாவது கனி கொடுத்து அநேகர் இதுக்குள்ள பிரயோஜனம் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள் வாங்க. நீங்களும் கனி கொடுங்கள், மற்றவர்களும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். அவருடைய வார்த்தை, அவருடைய எல்லாம் வல்லமை நிறைந்ததாய் அநேக அற்புதங்களும் அநேக அதிசயங்களும் அநேக ரட்சிப்பு நம்முடைய சபைகளிலும் தேசங்களிலும் உங்களுடைய கிராமங்களிலும் உங்களுடைய பட்டணங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் நிச்சயமாய் நடக்கும். உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்பு மிரக்கம் நகர்த்திருந்த மகா பரிசுத்தம் நிறைந்த இயேசுவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்து கனியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்தினீங்க. உம்மை சிலுவையில் அறைந்தார்கள், உம்மை துப்பினார்கள், உம்மை தூஷித்தார்கள். ஆனாலும் நீர்கள் ஆண்டவரே, நீர் உம்முடைய கனியை வெளிப்படுத்தினீங்க. மரண பரியந்தம் மட்டும் ஆண்டவரே, மரண பரியந்தம் நீர் உங்களை தாழ்த்தி உங்களுடைய கனியை வெளிப்படுத்தி நீங்கள் மரணத்தை ஜெயித்து சிலுவையிலே ஜெயித்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு இரட்சகராய் வெளிப்பட்டீங்க. அதே போல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து ஆண்டவரே தங்களுடைய கனிகள் வெளிப்படட்டும் ஐயா. கனியுள்ள வாழ்க்கைகள் வெளிப்படட்டும் ஐயா. கிறிஸ்துவுக்குள்ள கனியுள்ள ஜீவிய வாழ்க்கை வெளிப்படட்டும் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், தம்பிமார், சகோதரர்கள், யாராக இருந்தாலும் ஆண்டவரே இப்பொழுது அவர்கள் மேல் இந்த கனியுள்ள வாழ்க்கை வாழத்தக்க அவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. ஒருவேளை இந்த கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் அவர்களுக்கு போராட்டங்கள் இருந்தால் ஆண்டவரே நீர் கிருபை கொடுங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தகப்பன் இந்த பூமியிலே ஆண்டவர், இந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு இந்த பூமியிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மாம்சத்தின் செய்கைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள் சொன்ன பிரகாரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என்னையும் பொறுப்படுங்க, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. நானும் உங்களுக்கு என்னும் கனி கொடுக்க கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்குள் வெளிப்படட்டும். எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுடைய பேச்சில், எங்களுடைய நடையில், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவே கனியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களை ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் கனியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்தின மாத்திர அவர் வாழ்ந்து ஜெயம் கொண்டார். நாங்களும் என்ன செய்வோம்? இந்த கனியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயம் எடுத்து மற்றவர்களுக்குள்ள எங்களுடைய கிறிஸ்துவின் கனியை வெளிப்படுத்தி அவர்களை நாங்கள் கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நிறைவாய் ஆஸ்வதிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த வீடியோ கீழே போகிற நம்பர் உங்களுக்கு ஜெபங்கள் வேண்டுமென்றால் எங்களிடத்தில் தெளிவோடு நடுங்க. உங்களுக்காக எந்நேரம் நாங்கள் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு எங்களுடைய ஊழியங்களுக்காக தாங்குங்க, ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.